21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு என்று என்ன ப்ரூஃப் இருக்குது? அவங்களும் அவங்க சுயலாபத்துக்காக இதில் மோசடிகள் செய்வாங்க தானே. காசை இது நம்ம கவர்மெண்ட்ஸில் காசை பிரிண்ட் அடிக்கிற மாதிரி அவங்களும் எக்ஸ்ட்ராவாக அடித்தா என்ன செய்கிற? ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின். இது என்னன்னா, பிட்காயின் ஏன் நம்ம பாவிக்கிற இந்த ஃபேக் கவர்மெண்ட் கரன்சியை விட பெட்டர், இதுக்கு ஏன் இவ்வளவு டிமாண்ட் இருக்குது? 21 மில்லியன் தான் வாரத்தால எப்படி இது ஒரு டீஃப்ளேஷனரி அசெட், இது ஒரு இன்ஃப்ளேஷனுக்கு எப்படி ஒரு மாற்று டைரிக்கும் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு இவர் டவுட்டாக கேட்டுக்கிறாரு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஓகே 21 மில்லியன் வரும்னு சொல்கிறீங்க ஓகே, ஆனால் நாளைக்கு 21 மில்லியன் தான் அவங்க வச்சிருப்பாங்கன்னு சொல்லி என்ன இது இருக்குது, உத்தரவாதம் இருக்குது? அவங்க நினைச்சா நாளைக்கு இது செய்யலாம் தானே. அதை விட கூடுதலாகவும் இப்போ நம்மளோட கவர்மெண்ட் ஃபேக்காக பிரிண்ட் அடிக்கிற மாதிரி எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல் தின் ஏர்ல இருந்து பிரிண்ட் அடிக்கிற மாதிரி இவங்களும் பிரிண்ட் அடிச்சு என்ன செய்யறேன்னு கேட்குறேன். ஓகே, இதை நான் ஓவர் டெக்னிக்கலாக போகாமல் சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, என்னதான் பிட்காயினை சத்தோஷி நக்கமோட்டோங்கிற ஒரு தனிநபரோ ஒரு நிறுவனமோ யாருன்னு தெரியாது கண்டுபிடிச்சு இருந்தாலும் பிட்காயின் நெட்வொர்க் ரன் ஆகுறது ஒரு என்டிட்டியோட கையில் இல்லை. ஓகே, பிட்காயின் நெட்வொர்க் ரன் ஆகுறது எப்படின்னு சொன்னா இண்டிபெண்டன்ட் கம்ப்யூட்டர்ஸான மைனர்ஸோட கண்ட்ரோல்ல இருக்கு. மைனர்ஸ் தான் இந்த பிட்காயின் பிளாக் செயினை வெலிடேட் பண்ணி ரன் பண்றாங்க. அந்த மைனர்ஸ் யாருன்னு சொன்னா நீங்களோ நானோ யாருன்னான கம்ப்யூட்டர் வச்சிருக்க யாருன்னான பிட்காயின் மைனிங் நெட்வொர்க்குக்கு நம்ம என்ன செய்யலாம், கண்ட்ரிபியூட் பண்ணலாம். ஓகே, நம்மளோட கம்ப்யூட்டர் பவர். ஸோ நம்மளோட கம்ப்யூட்டர் பவரை கண்ட்ரிபியூட் பண்றதுக்காக நாளைக்கு, அதாவது நீங்க டிரெக்டா மைனிங் நோடு எடுக்கலாம், நீங்க என்ன செய்யலாம், பூலா நிறைய பேர் சேர்ந்து மைனிங் பூல்களில் சேர்ந்து நீங்க கண்ட்ரிபியூட் பண்ணலாம். நாளைக்கு அந்த மைனிங் பூலுக்கு பிட்காயின் கிடைக்கக்குள்ள அதை நம்மளுக்கு பிரிச்சு தருவாங்க. இதுதான் கிரிப்டோ மைனிங்கிற கன்செப்ட். ஸோ இவர் சொல்லியிருக்கிற மாதிரி 21 மில்லியன் தான் பிட்காயின் வரணும்னு சொல்லி ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ 21 மில்லியன் தான் வரும். இப்போ நாளைக்கு இதில் சப்ளையை கூட்டணும்னு சொல்லாலோ அப்படி இல்லாட்டி சத்தோஷியால ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றணும்னு சொல்லி யாருன்னா முடிவெடுத்தா அதை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா இப்படி மைனஸ் இருக்காங்க தானே, அந்த மைனஸ் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற மைனஸ் எல்லார்கிட்ட இருந்தும் அதுல மோர் தென் 50% அப்ரூவல் வாங்கணும். இப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப பிட்காயின் 23 மில்லியன் காணாது, இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம், 21 மில்லியன் இல்லாம இன்னொரு 100 மில்லியன் உண்டு இதுக்குள்ளே சேர்ப்போம்னு சொல்லி நான் சொல்லணும்னா யாருமே அங்க மாத்த போறல. இப்ப நான் ஒரு மைனர் சொல்றேன்னா என்னோட சேர்ந்து அந்த லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் வச்சிருக்கிற ஆட்கள் ஓகே இவர் சொல்ற மாதிரி நம்மளும் செய்வோம்னு சொல்லி அதுல 50% மேல ஆட்கள் ஓட் பண்ணணும். ஓட் பண்ணினா அந்த 51% ஆட்களும் அதை அக்செப்ட் பண்ணினாங்கன்னு சொன்னா 21 மில்லியன்ல இருந்து 100க்கு போகலாம். யோசிச்சு பாருங்க, நம்மட கரண்ட் எக்கனாமியில் இருக்கிற பெரிய பிரச்சனையே இந்த பிரிண்டிங் மிஷினை வச்சுட்டு பிரிண்ட் அடிச்சு ஃபேக் டாலர் நம்மளுக்கு தாரது தான். ஓகே, ஸோ இதுக்கு சொல்யூஷனா வந்தது தான் இந்த பிட்காயின். ஸோ இந்த பிட்காயின் சொல்யூஷனா வந்த ஒரு விஷயத்த அப்படி மாத்தணும்னு சொல்லி இந்த மைனஸ் நினைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப அப்படி அநேகமான சப்ளைய அவங்களே கொண்டு வராங்கன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, சப்ளை கூட போகுது. சப்ளை கூடினா பிட்காயின் பெறுமதி குறைய போகுது. பிட்காயின் பெறுமதி குறைஞ்சத மைனஸ் விரும்புவாங்களா? ஏன்டா அவங்களோட லாபமே பிட்காயின்ல தான் வந்துட்டு இருக்கு. ஓகே, பிட்காயின் மைன் பண்ண வந்துட்டு இருக்கு. இப்ப நாளைக்கு வார பிட்காயினை கூட்டினா அவங்களோட பிட்காயின் பிரைஸ் குறைஞ்சா அது அவங்களுக்கு அவங்களோட தொழிலுக்கு அவங்களே ஆப்பு வைக்கிற மாதிரி தானே அது. அப்படி செய்வாங்களா? இல்ல. சோ அப்படி செய்ய நினைச்சாலும் 50% மேற்பட்ட ஆட்கள் அந்த ஓட்டிங்க எப்படி எடுக்கிற யோசிச்சு பாருங்க. உலகம் பூரா பறந்திருக்காங்க. இது ஒரு ஆள்ற கையிலயோ 2 பேர் கையிலயோ இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ற கையில இல்ல. இந்த மைனிங்கிறது உலகம் பூரா பறந்திருக்கிற கம்ப்யூட்டர்ஸ்ல மைனிங் நெட்வொர்க்கிங் பவர்ல இது தங்கிருக்கு. நான் சிம்பிளா சொல்லிருக்கேன். இதுக்குள்ள இன்னும் நிறைய உள்ளுக்கு போனா இன்னும் நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அப்படி மோசடிகள் பண்ண முடியாது. ஏண்டா இது ஒரு தனிநபர் கையில இல்ல, உங்களையும் என்னையும் மாதிரி பொதுமக்களோட கையில இருக்குது. கவர்மெண்ட் சரி, பேங்க் சரி, அரசியல்வாதிகள் சரி, இவ்வளவு அநியாயம் செய்யறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா அவங்களோட கண்ட்ரோல்ல பவர் இருக்கு. தனி நபர்ற தனி ஒரு ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல்ல பவர் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கக்குள்ளதான் அவங்க அதை மேனிப்புலேட் பண்ணி அவ்வளவு கள்ள வேலை செய்யறாங்க. அதே இது உங்களையும் என்னையும் மாதிரி சாதாரண மக்களோட கையில பவர் இருந்து நம்ம தனிப்பட்ட முறையில இந்த டிசிஷனை எடுக்கலாம். எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு விஷயத்தை அக்ரி பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கலாம்
இந்த சொல்லக்குள்ள அந்த விஷயம் ஆல்மோஸ்ட் சரியா எல்லாம் நடக்கும். அதுதான் இந்த டீசென்ட்ரலைசேஷனுங்கிற இந்த கன்செப்ட் பிளஸ் இந்த மைனிங் நெட்வொர்க், இந்த பிளாக் செயினுங்கிற கன்செப்ட். இப்போ பிளாக் செயினுங்கிற பிட்காயினுக்கு மட்டும் இல்லை, பிளாக் செயின் எல்லாவற்றையும் பாவிக்கலாம். இப்போ மெடிக்கல் ரெக்கார்ட்ஸில் ஒரு ஒரு கம்பெனி ஒன்றில் ஒரு சேஃபாக வச்சிருக்காங்கன்னு வைங்க, மட்டும் ஹைலி செக்யூராக வைக்க வேண்டிய ஒரு மெடிக்கல் ரெக்கார்டை வச்சா அந்த கம்பெனி மனிப்புலேட் பண்ணலாம் தானே. அந்த கம்பெனியில் சேஃபாக இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் யோசிச்சு பாருங்க. அதனால அதை மாதிரி தான் இப்போ பிட்காயின் டிரான்சாக்ஷனை மைனிங்கிற என்னன்னா பிட்காயின் டிரான்சாக்ஷனை வெலிடேட் பண்ணுறது. இப்போ ஏஐட்ட இருந்து பி ஒரு அமௌண்ட் அனுப்புறன்னு சொன்னால் ஏஐட வாலெட்டில் உண்மையிலேயே அவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி எல்லா மைனர்கிட்டையும் அந்த ரெக்கார்டு இருக்கு. அப்போ ஏ மனிப்புலேட் பண்ணலாம். ஏ பிக்கு அனுப்பக்குள்ள பியோட வாலெட் சரியான வாலெட், பிக்கு இந்த டிரான்சாக்ஷன் அப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி உலகம் பூரா இருக்கிற அவ்வளோ மைனர்ஸும் அப்ரூவ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக்காக மைனிங். ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த பிட்காயின் டிரான்சாக்ஷனை மெனிப்புலேட்டே பண்ணல. பிட்காயின் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை, இந்த பிளாக் செயினில் நடக்கிற எந்த விதமான டிரான்சாக்ஷனையும் யாருமே தனி நபராலேயோ தனி என்டிட்டியாலேயோ மெனிப்புலேட் பண்ணல. ஸோ இதனால தான் 2008 வந்த பிட்காயின் ப்ளஸ் இந்த பிளாக் செயின் நெட்வொர்க் இவ்வளோ காலத்துக்கு ஹெக் ஆகாம எந்த கவர்மெண்டையோ தனிநபர் கண்ட்ரோல் இல்லாம இண்டிபெண்டா வேற லெவல்ல நடந்துட்டு இருக்குது. இவ்வளோ அளவு ஒரு தரம் கூட ஹெக் ஆகல. காரணம் தனிநபர் மெனிப்புலேஷன் இல்லை, கல்வர்கள கை உள்ளுக்கு இல்லை. அவ்வளோதான் சிம்பிளா சொல்ல போனா. ஸோ இது விலங்கு இடிக்குமான்னு சொல்லி தெரியல, நான் விலங்க படிச்சிருக்கேன் என்னால் ஏழும் அளவுக்கு சிம்பிளா. ஸோ இதுக்கு இன்னும் நீங்க மேலதிகமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னா நீங்க பிட்காயின் ஒயிட் பேப்பரை படிங்க. அடுத்த பிட்காயின் சம்பந்தமான நிறைய கோச்சிங் ப்ரோக்ராம்களை படிச்சு இதோட உண்மைத்தன்மை என்ன, அடுத்தது இதோட ஃபியூச்சர் என்னன்னு சொல்லி இதுல எவ்வளவு ஏர்லி அடாப்டரா நீங்க உள்ளுக்கு வரீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஓகே, இது ஒன்றும் ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்லை, உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்கள் HBU கன்சல்டன்சியால் ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போட் ஒன்று கொடுத்துட்ருக்கிறோம். அந்த ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் ஃப்ரீ ஏஐ ட்ரேடிங் போட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு பயோல டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் அட்ரஸ் போட்டிருக்கிறோம், HBUconsultancy.com. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதில் எங்களை கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும் நாங்கள் தருவோம். ஓகே, இன்னொரு வீடியோவில் வைப்போம். பாய்.